மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச மனித உரிமைகள் தினம். இது தவிர தேசிய லெவலில் சர்வதேச லெவலில் இருக்கிற மனித உரிமைகள் ஆணையம் அது தொடர்பாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் தொடர்பான ஒரு பிரகடனம் சரிங்களா முதல் முறையாக எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையில் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதல் முறையாக சர்வதேச மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்ட வருஷம் 1950. சரியாமா? அதுக்கப்புறமாக இன்னொரு முக்கியமான செய்தி, UNHRCன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சொல்ற ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது மார்ச் 15, 2006 அன்று உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் தலைமையிடம் நியூயார்க்ல இருக்கு. அந்த நியூயார்க்ல தான் ஐநாவின் தலைமையிடமும் இருக்கு, மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தில் மொத்தம் 47 நாடுகள் மெம்பரா இருப்பாங்க. இந்த உறுப்பு நாடுகளுக்கு பதவிக்காலம் மொத்தம் 3 ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இந்த அமைப்பிற்கு இந்தியா இதுவரைக்கும் 6 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் 7வது முறையாக இந்த ஐநா மனித உரிமை ஆணையத்திற்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 2026 முதல் 2028 வரைக்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இந்தியா உறுப்பினராக அங்கம் வகிக்க போறாங்க. இது சர்வதேச லெவலில். இந்தியா லெவலில் சரிங்களா பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 1993. இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த திரு வி ராமசுப்ரமணியம் அவர்கள். முதல் முறையாக தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு தமிழர் தலைவராக இருக்கிறாங்க. அவர் தான் வி ராமசுப்ரமணியம் அவர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1997. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் மணிக்குமார் அவர்கள். இதாம மொத்தமா மனித உரிமைகள் தொடர்பான செய்தி. இன்றைய பதிவிற்கான கேள்வி, சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? தற்போது இந்தியாவில் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார்? அந்த NHRC அமைப்பு சரியா எப்போது உருவாக்கப்பட்டது? மறக்காம இந்த பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச மனித உரிமைகள் தினம். இது தவிர தேசிய லெவலில் சர்வதேச லெவலில் இருக்கிற மனித உரிமைகள் ஆணையம் அது தொடர்பாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் தொடர்பான ஒரு பிரகடனம் சரிங்களா முதல் முறையாக எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையில் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதல் முறையாக சர்வதேச மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்ட வருஷம் 1950. சரியாமா? அதுக்கப்புறமாக இன்னொரு முக்கியமான செய்தி, UNHRCன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சொல்ற ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது மார்ச் 15, 2006 அன்று உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் தலைமையிடம் நியூயார்க்ல இருக்கு. அந்த நியூயார்க்ல தான் ஐநாவின் தலைமையிடமும் இருக்கு, மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தில் மொத்தம் 47 நாடுகள் மெம்பரா இருப்பாங்க. இந்த உறுப்பு நாடுகளுக்கு பதவிக்காலம் மொத்தம் 3 ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இந்த அமைப்பிற்கு இந்தியா இதுவரைக்கும் 6 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சமீபத்தில்